இன்னைக்கு நம்ம லீவரை பத்தி பார்க்க போறோம். லீவர் ஒரு ஆப்ஜெக்ட் ஓபன் பண்றதுக்கோ லிஃப்ட் பண்றதுக்கோ யூஸ் ஆகுது. அதுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபல்க்ரம், லோட், எஃபெக்ட். இதுக்கு நம்ம சீசாவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். உங்களோட 2 சைடையும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வந்து கீழே பேலன்ஸ் பண்ணும். அதுதான் ஃபல்க்ரம். நீங்க வந்து மேலே இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட் கீழே இருக்கும்போது நீங்க கீழே வருவீங்க. அப்போ லோடு வந்து மேலே போயிடும். அதுதான் உங்க ஃப்ரெண்ட். ஸோ நீங்க கீழே வந்துடுவீங்க. நீங்க தான் எஃபெக்ட். ஸோ இதுக்கு டைப்ஸ் ஆஃப் லீவர் இருக்கு. கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர், கிளாஸ் 3 லீவர். கிளாஸ் 1 லீவர்ல நம்மளோட ஃபல்க்ரம் சென்டர்ல இருக்கும். லோடும் எஃபெக்டும் எந்த சைடில் வேணாலும் இருக்கலாம். நம்மளோட கிளாஸ் 2 லீவர்ல லோட் சென்டர்ல இருக்கணும். இந்த ஃபல்க்ரமும் எஃபெக்டும் எந்த சைடில் வேணாலும் இருக்கலாம். நம்மளோட கிளாஸ் 3 லீவரில் எஃபர்ட் சென்டரில் இருக்கணும். நம்மளோட லோடும் ஃபல்க்ரமும் எந்த சைடில் வேணாலும் இருக்கணும். அதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்மளோட கிளாஸ் 1 லீவர் என்னன்னா ட்ரெபுஷா. ஸோ இதை நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கிளே பால் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அது போயிடுச்சு. நம்மளோட கிளாஸ் 1 லீவரில் நம்ம வந்து நம்மளோட ஃபல்க்ரம் எதுனா பென். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணுறது தான் எஃபெக்ட். அடுத்து இந்த கிளே பால் நம்ம வச்சது தான் லோட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் 2 லீவர் கட்டர். இந்த கட்டருக்கு நான் இதே மாதிரி ஒரு கிளே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட கிளேயை நம்ம சென்டரில் வச்சுட்டோம். இதை சென்டரில் வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இது கட் ஆயிடுச்சு. இது எப்படின்னா நம்மளோட இந்த கிளே பாலை வந்து நம்ம இங்கே வச்சோடனே நம்ம இங்கே எஃபெக்ட் கொடுக்குறோம். இந்த நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட ஃபல்க்ரம். இப்போது நம்மளோட ஃபைனல் கிளாஸ் 3 லீவர் இது டாங்ஸ். ஸோ இந்த டாங்ஸை வந்து நம்ம சென்டரில் ப்ரெஸ் பண்ணி இந்த கிளே பால் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ இது எப்படின்னா நம்மளோட லோடு வந்து இந்த சைடில் இருக்குது. நம்ம எங்கே எஃபெக்ட் கொடுக்குறோம்? இந்த சென்டரில் கொடுக்குறோம். அடுத்து நம்ம இங்கே ரப்பர் பேண்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரப்பர் பேண்ட் தான் இதுக்கு ஃபல்க்ரம். தேங்க்யூ.